ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லா மொமெண்ட்ஸையும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. எப்பவுமே ஹாப்பியா இருங்க. நீங்க ஆவலோட காத்துட்டு இருந்த லாங் வீடியோ வந்தாச்சு. உங்கள விட அதிகமா நான் ஆவலா இருந்தேன். இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னு. நாங்க போன 2 நாள் ட்ரிப்ல கிட்டத்தட்ட 15 கோவில் சுத்தி பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் டே பார்த்த கோவில்களோட வீடியோஸ் இதில் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் பிளான் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடியே ரெஃபரன்ஸ்க்காக இந்த வீடியோ பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கோவில்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ இது கிடையாது. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் பார்த்த கோவில் சிதம்பரம் நடராஜர் கோவில். என்னதான் நாங்கள் காலையில் 6 மணிக்கே இந்த கோவிலுக்கு வந்திருந்தாலும் கோவிலில் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் போன கோவிலுங்கிறதுனாலையா இல்லை என்னன்னு தெரியல. எனக்கு பர்சனலாக இந்த கோவில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நாங்கள் போனது வைத்தீஸ்வரன் கோவில். இந்த சாமியோட பெயர் அங்காரகன்னு போட்டிருந்துச்சு. இதுதான் நாங்கள் போன நவகிரக கோவிலில் ஃபர்ஸ்ட் கோவில், செவ்வாயோட கோவில் இது. இந்த கோவிலும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்து முடிக்கவே டைம் ஆயிட்டதுனால பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த கோவில் போனோம். வைத்தீஸ்வரன் கோவில் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நாங்கள் போன அடுத்த கோவில் தான் திருவெங்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில். இதுவும் ஒரு நவகிரக கோவிலில் ஒன்று, புதன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. நடராஜர் கோவிலுக்கு அடுத்து இந்த கோவில் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயும் இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா 3 குளம் இருக்கும். அதாவது தீர்த்தங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் அப்படின்னு 3 குளங்கள் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோவிலில். இந்த கோவிலில் சுற்றி பார்க்க நிறைய இருந்துச்சு. வெயிலில் வெறும் காலில் நடக்க முடியலனாலும் இதெல்லாம் ஒரு டைம் தான் பார்க்க முடியும்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வெளியே போனோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இளநீ குடித்து எனர்ஜி ஏற்றிட்டு அடுத்த கோவில் போயாச்சு. அடுத்து நாங்கள் போனது கீழ்பெரும்பள்ளம் ஸ்ரீ நாகநாத சுவாமி கோவில். இது
நவகிரக கோவில்களில் ஒன்றான கேது ஸ்தலம். நாங்கள் போன கோவில்கள்லேயே இந்த கோவிலில் தான் எலக்ட்ரானிக் உண்டியல் வச்சுருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த கோவில் எதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததாக நாங்கள் போனது திருக்கடையூர் அபிராமி கோவில். சிவன் பார்வதிக்குன்னு இருக்கிற கோவில்களில் இது ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த கோவிலில் இருக்கிற சிவனோட பேர் அமிர்த கடேஸ்வரர். நீண்ட ஆயுள் வேணும்னு வணங்குற ஒரு கோவிலாகவும் இது இருக்குது. அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 60ஆம் கல்யாணம்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க. 60ஆம் கல்யாணம்லாம் பார்க்குறதே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் போன அன்னைக்கு நிறைய பேரோட 60ஆம் கல்யாணம்லாம் பார்த்தோம். ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. இந்த கோவில் பார்த்து முடிக்கவே லஞ்ச் டைம்லாம் தாண்டிட்டதுனால லைட்டாக ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அடுத்த கோவில் பார்க்க கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் போன கோவில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில். இங்கே மட்டும்தான் சனி பகவான் சிவன் முன்னாடி அவரோட சக்தியெல்லாம் இழந்து இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே மட்டும்தான் சனி பகவான் அவரை தேடி வர பக்தர்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அண்ட் இங்கே இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த குளத்தில் இறங்கி குளிச்சுட்டு தான் போகணும். அப்படியே நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை அங்கேயே விட்டுறதும் ஒரு ஐதீகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த குளத்தில் இறங்கவே ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் போக போக பழகிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 1 hour கிட்ட குளிச்சிருப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே அப்படியே இன்னொரு வழக்கமும் இருந்துச்சு. ஒரு எள்ளு தீபம் மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம தலையை சுற்றி 3 சுற்று சுற்றிட்டு அதில் போட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இன்னைக்கோட லாஸ்ட் கோவிலுக்கு போனோம். ரொம்ப வேகமாக போகிறோம்ல, ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு. நட சாத்துற நேரத்தில் ஓடி ஓடி போய் பார்த்த கோவில் தான் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில். இது ராகுஸ்தலம். அதுக்கப்புறம் டின்னருக்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட்டு இடியாப்பம் தேங்காய் பால்னால் அது இதுதான். இதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிட்டோம். நாளைக்கு போன கோவில்களை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.